இந்த படத்துடைய கதை உங்களை நடுங்க வைக்கலாம். இங்க ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களோட வாதியார் வீடு பக்கம் நடந்து போயிட்டு இருக்கும் போதோ அவங்க கொஞ்சம் பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வாதியார் வீடு தானேன்னு சொல்லி அந்த வாதியார் வீட்டுல இல்லாத நேரத்துல அந்த வாதியாரோட மனைவி தான் அங்க இருக்காங்க போல. அவங்க கிட்டயும் சொல்லிட்டு இப்போ அவங்களுடைய பாத்ரூமையும் யூஸ் பண்ண இப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த வாதியாரோட மனைவி அந்த பாத்ரூம்ல வந்து பாக்குறாங்க. அந்த பாத்ரூம் கண்ணாடியில ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குங்க. அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு போன பொண்ணு அந்த கண்ணாடியில 7 வாட்டி முத்தமிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு விஷயத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. யோ வாத்தியாரே, நீ எனக்கு செஞ்ச பாவத்துக்கு இதுதான் பரிகாரம்னு அதுல இருக்குங்க. இத பாக்குற வாத்தியாரோட மனைவி நடுங்கி போறாங்க. அப்படி அந்த வாத்தியார் யாரு? அவருக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? அவரோட மாணவிய என்ன பண்ணாரு? இதெல்லாம் அவங்க மனைவிக்கு தெரிய வரப்போ என்னெல்லாம் பண்றாங்கன்றத பயங்கரமான ட்விஸ்டோட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கதையில சொல்லிருப்பாங்க. இந்த படத்துடைய பேரு பசண்டா கிசி கிச்சி. ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம், ஒரு லைக்கோட இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. இந்த படத்துடைய கதை 3 பேரை சுத்தி தாங்க நடக்கும். அப்படி டியாசா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு 19 வயசுங்க. ஒரு காலேஜ்ல படிக்கிறாங்க. ஈவினிங் ஆனா ஒரு டுட்டோரியல்ல போயிட்டு டியூஷன் படிப்பாங்க. ரெண்டாவதா நிஷான் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க. நான் சொன்னல ஒரு டியூஷன், அந்த டியூஷனோட வாதியாரே இந்த நிஷான் தாங்க. இப்படிப்பட்ட இந்த வாதியார் நிஷானுக்கு சந்திரான்னு சொல்லி ஒரு மனைவி இருப்பாங்க. இந்த 3 பேரை சுத்தி தான் இப்போ பயங்கரமான இந்த கதை நடக்க போகுதுங்க. ஓபன் பண்ணா நம்ம ஹீரோயின் டியாசாவை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு விளையாட்டு பொண்ணு. 19 வயசுல இன்னும் கமிட்டடா ஆகாம பல பசங்க பின்னாடி சுத்தினாலும் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு வாழ்ற ஒரு பொண்ணு. அப்படி காலேஜ் முடிச்ச நேரம் டியூஷனுக்கு போயிட்டு படிப்பாங்க. அப்படிப்பட்ட அவங்க டியூஷன்ல தான் ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா நிஷான் அப்படின்ற மாதிரி ஒரு வாதியார் இருப்பாருங்க. இவரு மேக்ஸ் வாதியாரு. ஆளு எப்ப பார்த்தாலும் ரஃப் அண்ட் டஃபா தான் இருப்பாரு. யாருக்கிட்டயும் சிரிச்சு பேச மாட்டாரு. ஆனா பாக்குறதுக்கு மட்டும் ஸ்மார்ட்டா இருப்பாரு. அதனாலேயே அந்த டியூஷன்ல இருக்கிற நிறைய பொண்ணுங்க இந்த வாதியார சைட் அடிப்பாங்க. அதுல ஒருத்தவங்க தான் நம்ம ஹீரோயினான டியாசா. நம்ம டியாசா இப்ப அந்த டியூஷன் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆக்கிடுறாங்க. 5 நிமிஷம் லேட் ஆனதுக்கே இந்த வாதியார் நம்ம நிஷானோ இந்த டியாசாவை டியூஷன்ல இருந்து வெளியே நிப்பாட்டிடுறாரு. இப்ப வெளியே இருந்தே இந்த சாரோட அழக பார்த்து மயங்கி என்னைக்குன்னா நம்ம இவரு கூட அன்பா லவ் பண்ற மாதிரிலாம் பேசிட மாட்டோமான்ற மாதிரி ஒன் சைடா இந்த சாரை இப்ப நம்ம டியாசா காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வாதியார் நிஷான் எப்போ டியூஷன் முடிச்சிட்டு கிளம்பினாலும் அவரோட ஸ்கூட்டில தாங்க வீட்டுக்கு போவாரு. அப்ப நம்ம ஹீரோயின் வெளியே வந்து இந்த வாதியார் கிளம்புற வரைக்கும் தூரமா நின்னு பாப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தன் பேர் அபிஷேக், கூட இருக்கிற இன்னொரு பொண்ணு பேரு ஸ்னேகா. அதுல அந்த அபிஷேக் பையன் வேற நம்ம ஹீரோயினுடைய கிளாஸ்மேட் அப்படின்றதுனால நம்ம ஹீரோயினை ஒன் சைடா அவன் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்கள கண்டுக்க கூட மாட்டாங்க. முக்கியமா இவங்க இந்த சார லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த விஷயத்த கூட இந்த ஃப்ரெண்ட்ஸோட இவங்க ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. இப்படி டியூஷன்லாம் முடிச்சிட்டு ஈவினிங் நம்ம ஹீரோயினும் அவங்களோட பியூட்டி பார்லருக்கு வராங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோயினுடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அப்பா இல்லாம தாங்க வளர்ந்துருப்பாங்க. 17 வருஷமா நம்ம ஹீரோயினை அவங்க அம்மா சிங்கிள் மதரா தான் பாத்துப்பாங்க. அவங்களோட தொழிலே இந்த பியூட்டி பார்லரை நம்பி தாங்க இருக்கும். இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனேயே அவங்களோட டியூஷன் சார் நினைச்சுக்கிட்டு நிறைய கனவுகள் காண்றாங்க. உடனே ஒரு ரெக்கார்ட் நோட்டை எடுத்து அதுக்கு பின்னாடி தான் பேரு டியாசாக்கும் அந்த சாரோட பேரு நிஷானுக்கும் இவங்க பிளேம்ஸ் போட்டு பாக்குறாங்க. ஆனா அதுல எனிமீனு வந்துருதுங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவான இந்த வாதியார காமிக்க இவரும் இப்ப டியூஷன் முடிச்சிட்டு அவரோட வீட்டுக்கு வர அந்த இடத்துல தான் அவங்களோட மனைவியான சந்திராவை காமிக்கிறாங்க. இந்த வாதியாருக்கு கல்யாண விஷயம் டியூஷன்ல இருக்க யாருக்குமே தெரியாது. முக்கியமா நம்ம ஹீரோயின் டியாசாக்கு தெரியாதுங்க. கல்யாணம் ஆகல போல இருக்கு, இவர் இன்னும் கன்னி பையன் தான் போல இருக்குன்ற மாதிரி தான் அவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு இப்படி ஒரு சீக்ரெட்டான ஒய்ஃப் இருக்காங்க. அந்த வாதியாரோட ஒய்ஃப் சந்திராவுமே கொஞ்சம் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்பவுமே ஒரு டிப்ரெஷன்லயே இருப்பாங்க. அவங்களுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி பேனிக் அட்டாக் கூட வந்திருக்குங்க. அதனால நம்ம நிஷான் தான் அவங்க ஒய்ஃபை கண்ணும் கருத்துமா பார்த்துப்பாரு. அவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை அப்படின்றத பின்னாடி சொல்றேன். இங்க நம்ம ஹீரோயின் டியாசா இருக்காங்கல்ல, அவங்களும் நெட்ல எப்படி வாதியாருக்கு ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் போட்டு பார்க்க பேசாம மனசுல இருக்க எல்லாத்தையும் ஒரு லெட்டரா எழுதி வாதியார் கிட்ட கொடுத்துருவோன்னு சொல்லி அவங்க ஒரு லவ் லெட்டரையும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் வாதியாரோடைய ஸ்கூட்டி இருக்கும் பாத்தீங்களா, அதோட முன்புறத்திலையும் வச்சுட்டு லவ் லெட்டர்ல பேர்லாம் போடலங்க. லவ் லெட்டர் மொட்டை கடுதாசி மாதிரி தான் பேரு போடாம எழுதுறாங்க. அப்படி அந்த லவ் லெட்டரையும் வச்சுட்டு போக அதை இந்த வாதியாரான நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. வீட்டுல வந்து டியூஷன்ல ஏதோ ஒரு பொண்ணு எனக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்கா, யாருன்னு கூட நேம் போடலன்ற மாதிரிலாம் அந்த லவ் லெட்டரை காமிக்க
அது நம்ம ஹீரோவோட மனைவி சந்திராவும் படிக்கிறாங்க. அவங்களுக்கு சிரிப்பு தாங்க வருது. இப்பெல்லாம் சின்ன பொண்ணுங்க உருகி உருகி லவ் லெட்டர் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்களா? ஓ, நீங்க இல்லாம வாழ முடியாதுன்னு எழுதிருக்கா. ஏங்க, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? நம்ம இது வரைக்கும் நீ இல்லாம வாழ முடியாது, நான் இல்லாம வாழ முடியாதுன்னு பேசிருக்கோமா? அந்த பொண்ணு உங்க டியூஷன்ல பாத்துட்டு அதுக்குள்ள நீங்க இல்லாம வாழ முடியாதுன்னு எழுதிருக்கா. அப்படி யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்க, பேரு கூட போடலடி, யாருன்னே தெரியலன்ற மாதிரியும் நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவோட மனைவி சந்திரா சிரிப்பு மாறுது. அவங்களுக்கு பொசசிவ்னஸ் வருது. இப்போ அவங்க அங்க இருந்து எழுந்து போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வாத்தியார் வேற அங்க இருக்க ரெக்கார்ட் நோட் எல்லாம் கரெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்க. அப்போ அவங்க டியூஷன்ல இருக்கிற நம்ம டியாசாவோட ரெக்கார்ட் நோட்டை பாக்குறாங்க. அதோட பின்புறத்துல அவரோட பேரையும் தன்னோட பேரையும் இந்த டியாசா பொண்ணு எழுதி ஃபிளேம்ஸ் போட்டு பார்த்திருக்கிறத இந்த வாத்தியார் கவனிக்க, அது மூலயமா அந்த டியாசா பொண்ணு தான் நம்மளுக்கு லவ் லெட்டர் போட்டிருக்கான்ற மாதிரியும் கண்டுபிடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட மனைவியும் நம்ம ஹீரோவை முழுசா அந்த லவ் லெட்டரை படிக்க விடாம அவங்களே எடுத்துட்டு போக, அந்த லவ் லெட்டரோட கடைசி வார்த்தையா, உங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கும் என் மேல ஆர்வம் இருந்ததுன்னா நாளைக்கு ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு வாங்க, அதை நான் ஒரு அறிகுறியா எடுத்துக்கிறேன்ற மாதிரி அந்த லவ் லெட்டர்ல கடைசியில மென்ஷன் ஆயிருக்குங்க. அதை பாக்குற நம்ம ஹீரோவோட மனைவியும், அந்த பொண்ணு யாரா இருக்கும்? ஒருவேளை ஒரு பொண்ணு நம்ம கணவரை அப்ரோச் பண்ண வந்தா நம்ம கணவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு, அதை கண்டுபிடிக்கணுமேனு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாள் வாண்டடா எல்லோ ஷர்ட் போட்டு தான் நம்ம ஹீரோ டியூஷனுக்கு கிளம்புறாரு. ஆனா அவருக்கு ப்ளூ ஷர்ட்டை கொடுத்து உங்க மனைவியே அந்த ப்ளூ ஷர்ட்டை போட்டுட்டு போக சொல்றாங்க. அப்படி டியூஷனுக்கு ப்ளூ ஷர்ட்டோட வர நம்ம ஹீரோவை பார்த்ததும் அங்க நம்ம டியாசா மனசையே பறி கொடுக்குறாங்க. அத்தாடி லவ் லெட்டர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கேன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் எதுவுமே நம்ம ஹீரோக்கு சுத்தமா தெரியாதுங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சந்திரா, அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பெத்துக்கலாம்னு சொல்லி பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. அப்ப அந்த குழந்தை திடீர்னு கலைஞ்சிருக்கோங்க. டாக்டர் கிட்ட போய் கேட்கும் போதோ இதுக்கப்புறம் உங்களால எப்பவுமே குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி கல்யாண வாழ்க்கையில இது அவங்களுக்கு ஒரு பேரடியா இருக்கும். அதனால்தான் அவங்க இப்போ உடைஞ்சு போய் நோய்வாய்ப்பட்டு நம்மளால நம்ம கணவருக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க. எப்ப இவங்க இந்த லவ் லெட்டரை பார்த்திருப்பாங்களோ அதுல இருந்த அவங்க மைண்ட் ஒரு டபுள் மைண்டடா இருக்கும். நம்மளால கொடுக்க முடியாத சந்தோஷத்தை வேற ஒரு பொண்ணு நம்ம கணவருக்கு கொடுக்கலான்னு பாக்குறா. நம்ம எதுக்கு அந்த பொண்ணையே நம்ம கணவருக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணி வைக்க கூடாதுன்ற மாதிரியே யோசனை இருக்கும். இன்னொரு பக்கம் ஒருவேளை அப்படி ஒரு பொண்ணு நம்ம கணவர்கிட்ட வந்து அப்ரோச் பண்றானா, நீதான் வேணும் வேணும்னு சுத்தி வரானா, இல்ல எனக்கு நீ வேணாம் என் பொண்டாட்டி போதும் நம்ம கணவர் சொல்றாரா, இல்ல அந்த பொண்ணு கூடயே போயிடுறாரா அப்படின்ற ஒரு டெஸ்ட் மாதிரி ரெண்டு மைண்டோட தான் இங்க நம்ம ஹீரோவுடைய மனைவி இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ டியூஷன் முடிச்சு வீட்டுக்கு வரப்போ, என்னங்க உங்க சட்டைய காமிங்க, என்னமா பாக்குற, இல்ல எதுனா லிப்ஸ்டிக்கரை இருக்கான்னு பாக்குறேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க, இல்ல நேத்து அந்த லவ் லெட்டர்ல ஆர்வம் இருந்தா ப்ளூ ஷர்ட் போட்டு வாங்க, லவ்வுக்கான அறிகுறியா எடுத்துக்கிறேன்ற மாதிரி போட்டு இருந்தது, அதனாலதான் இந்த ப்ளூ ஷர்ட் போட்டு விட்டேன்ற மாதிரி அங்க ஹீரோவோட மனைவி சொல்ல, நம்ம ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. என்ன நீ லூசா, அந்த பொண்ணு என்ன நினைப்பா, இப்படிதான் பண்ணுவியான்ற மாதிரி ஹீரோவும் கத்த, எங்க சும்மா விளையாட்டுக்கு தாங்க பண்ண, சின்ன பொண்ணு தானே என்ன நினைக்க போறா, சும்மா எதனா இருக்கும், நான் விளையாடக்கூடாதான்ற மாதிரி அவங்க மனைவி கேக்குறாங்க. மனைவி ஆல்ரெடி கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அதையும் அவங்க கணவர் பொறுத்துக்கிட்டு, இங்க பாருமா டியூஷன் போன அந்த பொண்ணு யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பொண்ணுடைய பேரு டியாசா, அவர் ரெக்கார்ட் நோட்ல என் பேரையும் அவ பேரையும் ஃபிளேம்ஸ் போட்டு பாத்துருக்கா, அதுல எனிமீன் வேற வந்திருக்கு, சோ இதுக்கப்புறம் இது மாதிரி குழந்தை மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காத, இந்த விஷயத்த அப்படியே விட்டுன்ற மாதிரி தன்னோட மனைவியையும் இந்த வாதியார் கன்வின்ஸ் பண்றாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் டியாசா இருக்காங்கல்ல, அவங்களோட அம்மாவோட பியூட்டி பார்லர் பயங்கரமான பிரச்சனைங்க. அந்த பியூட்டி பார்லரே அவங்க கைவிட்டு போற நிலைமைக்கு போயிடுது. அந்த கடனை அடைக்கணும்னா அவங்களுக்கு 4 லட்சம் வரைக்கும் காசு தேவைப்படுது. இப்போ அவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெரிய சோகத்துல இருக்காங்க. இங்க நம்ம டியாசா காலேஜ் முடிச்சிட்டு வழக்கம் போல அவங்களோட டியூஷனுக்கு வர நேரமாகியும் அவங்களோட வாதியாரு இன்னும் டியூஷன் வராம இருக்காரு. டியாசாக்கும் ஒன்னும் புரியல. தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் வாதியாருக்கு போன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேட்க சொல்ல, அப்பதான் வாதியாரோட மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவர் லீவ் எடுத்ததா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுங்க. அதுல அந்த டியூஷனே உறைஞ்சு போகுது. இது வாதியாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, நம்ம நிஷாந்த் சார் அதை மறைச்சிட்டாரு, சொல்லாமே விட்டுட்டாருன்ற மாதிரி எல்லாரும் பேசிக்க, இதை கேக்குறப்போ நம்ம ஹீரோயின் டியாசா இருக்காங்கல்ல, அவங்களும் சுக்குநூறா உடையறாங்க. கல்யாணம் ஆன ஒரு பர்சனையா நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப 2 நாள் ஆகுது 3 நாள் ஆகுது, அப்பயும் அந்த வாதியார் டியூஷன் வந்த பாடு இல்லைங்க. கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த வாதியாரை பார்க்காம நம்மளால இருக்க முடியல, பேசாம ஒரு நம்பருக்கு போன் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லி நம்ம டியாசாவும் அந்த வாதியாருக்கு கால் பண்ண, ஆனா வீட்டுல இருக்க அவங்க மனைவி அந்த போனை எடுக்கிறாங்க. லேடி வாய்ஸ் கேட்டதும் அவங்க போனை கட் பண்றாங்க. ஆனா வாதியாரோட மனைவியும் ட்ரூ காலர்ல டியாசா அப்படின்ற ஒரு நேம பார்த்து, ஓ இதுதான் நம்ம புருஷனை லவ் பண்ற பொண்ணான்ற மாதிரியும் அவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோயின் டியாசா இருக்காங்களா, அவங்களோட அம்மா பியூட்டி பார்லர்ல இருந்து மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வர, என்னம்மா ரொம்ப பிரைட்டா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு நல்ல விஷயம் நடந்தது
அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த சொல்றாங்க. நான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போதோ உன்னுடைய அப்பாவை பார்த்தேன்ற மாதிரி அவங்க ஆரம்பிக்க, 17 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டியாசா பிறந்ததுக்கு அப்புறம் டியாசாவோட அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டு டியாசாவோட அப்பா கிளம்பியிருப்பாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவதா இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனக்கு முதல் கல்யாணம் நடந்ததையே அவங்க கிட்ட மறைச்சிட்டு தனி வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. இப்போ 17 வருஷத்துக்கு அப்புறம் டியாசாவோட அம்மா அவங்க கணவரை பார்க்க, அப்போ தனக்கு 4 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, கடனை கட்டலனா பியூட்டி பார்லரை மீட்க முடியாது அப்படின்ற மாதிரியான சோகத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்க, அங்க எதிர்பாராத வண்ணம் அவங்களோட முன்னாள் கணவரும் என்கிட்ட வேணா 4 லட்சம் ரூபாய் இருக்கு, நான் வேணா கொடுக்குறேன், உனக்கு ஹெல்ப் பண்றேன், உனக்கு எப்போ காசு வருதோ நீ அப்ப திருப்பி கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி நம்ம டியாசாவோட அம்மா கிட்ட சொல்லியிருப்பாரு. சோ இதை இப்ப நம்ம டியாசா கிட்டயே அவங்க அம்மா சொல்லி, என்னதான் 17 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட அப்பா என்ன விட்டுட்டு போயிருந்தாலும் இப்ப நல்ல மனசோட அவரு எனக்கு ஹெல்ப் பண்றாரு. சோ ஆம்பளைங்க 2 வகை. ஒன்னு, தங்களோட கல்யாணத்துக்கு அப்புறமும் மனைவிக்கு ரொம்ப ட்ரூவா இருப்பாங்க. சில பேரு கல்யாண வாழ்க்கை வெறுத்து போயிட்டா வேற ஒரு லவ்வ தேடுவாங்க. அப்படி அவரு ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்ட வாழ்க்கை வெறுத்து போச்சா என்னவோ, அதனால எனக்கு ஹெல்ப் பண்றாரு போலன்ற மாதிரி அங்க நம்ம ஹீரோயின் டியாசா கிட்டயும் அவங்க அம்மா சொல்ல, இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் இதை கேட்டுட்டு அவங்களோட டியூஷனுக்கு போறாங்க. அப்போ 3 நாள் கழிச்சு டியூஷனுக்கு வர அவங்க வாதியாரையும் பாக்குறாங்க. திரும்பி அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வருதுங்க. அப்பதான் அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகளும் ஞாபகம் வருது. ஒரு நபர் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி கூட வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னா வேற ஒரு காதலிய தேடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. ஒருவேளை இந்த வாதியாருக்கும் அவங்க பொண்டாட்டி கூட வாழ்க்கை வெறுத்து போய் வேற காதலிய தேடினா அது நம்மளாவே இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு எண்ணம் வர, அதே வேலையில கரெக்ஷன் போட்டுட்டு அந்த ரெக்கார்ட் நோட்டையும் அந்த வாதியார் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் திருப்பி கொடுக்குறாரு. அப்படி நம்ம ஹீரோயின் டியாசாவோட ரெக்கார்ட் நோட்டுக்கு பின்னாடி அவங்க ஃபிளேம்ஸ் போட்டு பார்த்திருப்பாங்கல்ல, அதுல நம்ம நிசானோடைய ஸ்பெல்லிங்க தப்பா எழுதிருப்பாங்க. அதாவது 2 எஸ் வரணுங்க. இப்ப அந்த இடத்துல அவங்க போட்ட ஃபிளேம்ஸ் அடிச்சுட்டு கரெக்டான ஸ்பெல்லிங்க வச்சுட்டு இந்த வாதியாரே அங்க இருக்கிற அவங்க மாணவியான டியாசாக்கு ஃபிளேம்ஸ் போட்டு இப்ப நம்மளுக்கு லவ் தான் வருதுன்ற மாதிரி சர்க்கிள் பண்ணி கொடுத்திருக்காரு. இத பார்க்கும் போது இப்போ நம்ம டியாசாக்கு காதல் பொத்துக்கிட்டு வருது. நமக்காக இந்த சார் இறங்கி வந்துட்டாருன்ற மாதிரி அவங்க நினைக்க, ஆனா இந்த வேலையை பார்த்தது அந்த சார் இல்லைங்க. அவருக்கு தெரியாம அவங்க மனைவியான நம்ம சந்திரா தான் இப்படி பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப்ல இந்த சாருடைய நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் டியாசாவும் அவருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்ப, எங்க உங்களுக்கு மெசேஜ்ல அனுப்புவாளான்னு சொல்லி இப்ப அந்த மெசேஜுக்கு நம்ம வாதியாரோட மனைவி ரிப்ளை பண்றாங்க. வாதியார், தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாத, அவ என்னோட ஸ்டூடெண்ட், இதெல்லாம் ரொம்ப தப்பா போய் முடிஞ்சிடும்ன்ற மாதிரி எவ்வளவு சொன்னாலும், எங்க சும்மா விளையாட்டுக்கு தானங்க, நான் தானே பேசுறேன், நீங்களா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு உன்னோட போட்டோ அனுப்பு, என்ன பண்ற ஏது பண்றேன்னு சொல்லி அந்த வாதியாரோட நம்பர்ல இருந்து அவங்க மனைவி இந்த டியாசா கூட சாட் பண்றாங்க. இதுல அந்த வாதியார் பயங்கரமா கோபம் அடைஞ்சு அவங்க மனைவிய கண்டபடி திட்டுறாரு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றன்னு தெரியல, உன் கூடயே என்னால நிம்மதியா இருக்க முடியல, நீ பண்றதையும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியலன்ற மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை விட இதுல இந்த வாதியாரோட மனைவிக்கு திரும்பி ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. இங்க இன்னொரு பக்கம் அப்படி இந்த வாதியாரோட மனைவி டியாசா கூட சாட் பண்றப்போ, உனக்கு பிங்க் கலர் ட்ரெஸ் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. இப்போ டியாசாவும் அந்த வாதியார் தான் நம்ம கிட்ட சொல்லிருக்காரு போலன்னு சொல்லி அடுத்த நாள் காலேஜ் விட்டு வரப்போ காலேஜ்லயே பிங்க் கலர்ல ஒரு சுடிதாரை மாட்டிக்கிட்டு இப்ப நேரா டியூஷன் வர மாதிரி காமிக்கிறாங்க. இது அங்க பாக்குற இந்த வாதியாரும், நம்ம மனைவி சாட் பண்ணதெல்லாம் இந்த பொண்ணு நம்மன்னு நினைச்சுக்கிட்டு இப்பெல்லாம் பண்றாளே, இந்த பொண்ணை தனியா கூப்பிட்டு அதெல்லாம் நம்ம மனைவி தான், ரெக்கார்ட் நோட்டை எழுதுனதுல இருந்து போட்டோ அனுப்ப சொன்னதுல இருந்து எல்லாமே அவளோட விளையாட்டு தான், அதை சொல்லிடலாமான்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. ஆனா சொன்ன இந்த பொண்ணு எதனா பிரச்சனை பண்ணிடுவாளோ, அதுல ஒரு ரிஸ்க்கும் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்குறாரு. ஒரு வேலையில டியூஷன் முடியிற சமயத்துல இந்த வாதியாரும் அவர் போன்ல இருந்து டியாசாவோட போனுக்கு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ன்ற மாதிரி வெயிட் பண்ண சொல்ல, அப்படி எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நம்ம டியாசாவையும் பார்த்து உண்மையா சொல்லான்னு வராரு. ஆனா டியாசாக்கோ அந்த வாதியார பார்த்து ஒன்னும் புரியாம, பக்கத்துல வேற யாருமே இல்லையா, டக்குன்னு அந்த வாதியார கட்டி பிடிச்சிட்டு அங்க இருந்து குடுகுடுன்னு கிளம்புறாங்க. அதுல அந்த வாதியாருக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. அவர் சொல்ல வந்த உண்மையை மறைக்கிறாரு. இப்போ தன்னோட வீட்டுக்கு வர இந்த வாதியாரும் அவங்க மனைவி படுத்த படுக்கையில இருக்கிறதையும் கவனிக்கிறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க மாமனார் கிட்ட கேட்கும் போதோ, காலையில இருந்து அவளுக்கு 3 வாட்டி பேனிக் அட்டாக் வந்துருச்சு, அப்படி காலையில எதுக்காக சண்டை போட்டீங்க? இப்போ ஹீரோவும் ரொம்ப கலங்கி போறாருங்க. இப்ப தான் மனைவியும் எழுப்பி, ரொம்ப சாரிமா, காலையில கொஞ்சம் சத்தம் போட்டுட்டேன், அந்த பொண்ணு கிட்ட அப்படி பேசினதுனால தான் சத்தம் போட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது எல்லாமே பண்றமா, உனக்கு என்ன அந்த பொண்ணை என்ன லவ் பண்ண விட்டு அதுக்கப்புறம் நான் அதுல ஸ்ட்ராங்கா இருக்கனா, அந்த பொண்ணு என்ன வேணும்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வேணான்னு சொல்லிட்டு உன்கிட்ட வரனா, அதுதானே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், நீ டெஸ்ட் பண்ணி பாரு, உன் விருப்பம் போலயே இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவும் அவங்க பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணு கூடயும் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த ராத்திரி அவங்க மனைவி தூங்கினதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு தெரியாமையும் இப்ப நம்ம ஹீரோயின் டியாசா கூட இந்த வாதியார் பேசுறாருங்க. ஹீரோயின் டியாசாவும் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்க, நீ டியூஷன்ல வைக்கிற டெஸ்ட்ல மட்டும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறன்ற மாதிரி இந்த வாதியார் சொல்ல,
இப்போ அதுக்காகவே நம்ம டியாசா ரொம்ப சின்சியரா படிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் டியாசாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட காசு வாங்கலான்னு அடுத்த நாள் போறாங்க. ஆனா அவரு போன் எடுக்காம அவாய்ட் பண்றாருங்க. அது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்ப காலங்கள் ஓடுது. நம்ம டியாசாவும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க இப்ப அந்த வாத்தியார் கிட்ட வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல, வாங்கி கொடுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிதாங்க இவங்களுடைய முதல் டேட்டிங் ஆரம்பிக்குது. அப்படி அவரோட மாணவியை கூப்பிட்டுக்கிட்டு இந்த வாத்தியார் ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கும் போறாரு. ஐஸ்கிரீம் சாப்பிட அப்பா அவருடைய உதட்டுல இருக்கிற கரையெல்லாம் நம்ம ஹீரோயின் டியாசா தொடச்சு விட அது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவுடைய மனைவி வீட்ல இருக்கும் போது நம்ம அவரோட கணவரோட போனை எடுத்து பார்க்க, என்னடா நம்ம சொன்னாதான் சேட் பண்ணோன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம், அதையும் தாண்டி நிறைய விஷயத்தை இவர் பேசிக்கிட்டு இருக்காரு, ஒருவேளை இந்த ரிலேஷன்ஷிப் வேற கட்டத்துக்கு போயிருச்சான்ற மாதிரிலாம் பயப்படுறாங்க. இப்ப தான் கணவர் வரப்போ இதை கேட்க முடியாம அந்த போனையும் வச்சிடுறாங்க. ஒரு நாள் இந்த வாதியாரோட மனைவி சந்திராவுமே ஒரு சென்ட் பாட்டில நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து, இதை மட்டும் அந்த பொண்ணு டியாசா கிட்ட கொடுத்துருங்க, நீங்க கொடுக்கற மாதிரி கிஃப்டாவே கொடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி கொடுக்க, இப்போ அதையும் நம்ம ஹீரோ அந்த டியாசா கிட்ட கொடுக்க, வாதியார் கொடுத்த சென்ட்னு சொல்லி அந்த டியாசா ரெகுலரா அந்த சென்ட்டை யூஸ் பண்றாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த டியாசா இந்த வாதியாருக்கு ப்ரப்போஸும் பண்ண, அப்படி இந்த வாதியார் அந்த லவ்வுக்கும் ஓகே சொல்லிட்டு டியாசா கூட ரொம்ப சந்தோஷமா அவங்க மனைவிக்கு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்காருங்க. பாருங்க, அவங்க மனைவிக்காக தான் இந்த ரிலேஷன்ஷிப் குள்ள வந்திருப்பாரு. ஆனா ஒரு கடத்துல ஹீரோயின் மேல இருக்கிற ஈர்ப்பு அவரை வேற ஒரு திசைக்கு கொண்டு போகும். அப்படி ஒரு நாள் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு லைப்ரரி இருக்குங்க. அந்த லைப்ரரிக்கும் நம்ம ஹீரோ இந்த டியாசாவை கூட்டிட்டு போறாங்க. அந்த லைப்ரரியில வேற யாருமே இல்லாதனால அந்த இடத்துல தான் இவங்க ரெண்டு பேரும் முதல் வாட்டி முத்தங்களை பரிமாறிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்பதாங்க நம்ம வாதியாரோட மனைவி ஒரு சென்ட் பாட்டில குடிச்சிருப்பாங்கல்ல, அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. அது என்னன்னு ரிவீல் ஆகுது. இப்பெல்லாம் என்னுடைய கணவர் அந்த டியாசா பொண்ணை பாக்குறாரா இல்லையான்னு என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. அதை நான் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சென்ட் பாட்டில அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க சொன்னேன். அவரு எப்போ இதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட வெளியே போனாலும் அவர் மேல வர ஸ்மெல்ல வச்சு நான் அதை கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரி இவங்க ஒரு கிரிமினலான பிளான போடுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் டியாசாவோட அம்மா திரும்பி அவங்க எக்ஸ் கணவர் கிட்ட அந்த 4 லட்சம் ரூபாய் கடன் கேட்கலான்னு போக அவர் திரும்பி போனை சுவிட்ச் ஆஃபே பண்ணிடுறாருங்க. என்னடா காசு கொடுக்குறேன்னு சொல்றாரு, ஆனா நம்மள அலக்கடிச்சுக்கிட்டே இருக்காருன்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்கு. இப்ப இந்த வாதியாரோ ராத்திரி கொஞ்சம் லேட்டா வீட்டுக்கு வர டியாசா பொண்ணு கூட தாங்க சுத்திட்டு வராரு. இப்ப அவங்க மனைவியும் டியாசா கூட தான் வெளியே போனீங்களான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, ஆனா அவரும் இல்லன்னு மறுக்கிறாரு. எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு குளிக்க போயிடுறாரு. அப்பதான் ஹீரோவுடைய ஷர்ட்டை அவங்க மனைவி மோந்து பார்க்க அதுல அந்த சென்ட் வாசனை வருதுங்க. இது மூலமா நம்ம கணவர் நம்ம கிட்ட ஏமாத்த ஆரம்பிக்கிறாருன்ற மாதிரி அவங்க மனைவி புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி முதல் பொய்ய சொல்ல ஆரம்பிச்சவரு நாளளவுல நிறைய பொய்களை சொல்றாரு. இப்பெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு மனைவி கூட சரியா கூட பேசுறது இல்லைங்க. ஒரு நாள் அவருடைய ஆனிவர்சரியே அவரு மறந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில அவங்க மனைவி ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு, ஆக்சுவலி நேத்து நம்மளுடைய ஆனிவர்சரி, நீங்க அதை மறந்துட்டீங்க, பரவாயில்ல விஷ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கண்கலங்கி அங்க இருந்து கிளம்ப, பட் அதை நம்ம ஹீரோ பெருசா எடுத்துக்காம இன்னைக்கு டியாசா கூட வெளியே போலான்னு சொல்லிருப்பாரு. அப்படி இப்ப டியாசா கூட எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாம் பாத்துக்கிட்டு இப்போ வேற ஒரு மனிதரா நம்ம ஹீரோ மாறி இருக்காரு. இன்னொரு பக்கம் டியாசாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுமே தன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் காசு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி அந்த எக்ஸ் ஹஸ்பண்டோடைய 2வது மனைவியோட பையன் ஒருத்தன் இருப்பான், அவங்க கிட்ட போயிட்டு ஒரு போட்டோ எடுத்து இப்ப அதை அவங்க எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. வர வழியில உங்க 2வது ஒய்ஃப் பையனை பார்த்தேன், நானும் ரொம்ப நாளா உங்களுக்கு கால் பண்ணி பாக்குறேன், காசு கொடுக்குறேன்னு ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க, எப்படி காசு கொடுக்குறீங்களா இல்ல வீட்டுல வந்து உங்களுக்கு முதல்ல ஒரு ஒய்ஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உடைக்கவான்ற மாதிரி அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட பிளாக்மெயில் பண்ண அவரும் 4 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாரு. இப்படி ஒரு வேலையில தாங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு வழக்கம் போல நம்ம டியாசா கூட அந்த லைப்ரரிக்கு போறாரு. அங்கதான் ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது. நம்ம டியாசா அங்க அந்த வாதியாரோட ஒன்னா இருக்கலாம்னு மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்காக இந்த வாதியார் பக்கமும் கொஞ்சம் நெருங்கி வராங்க. அதை கவனிக்கிற இந்த வாதியாரும் இதுக்கு மேல ரொம்பவுமே எல்லை மீறி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தடுத்து நிப்பாட்டி, நான் கல்யாணமானவன், நீ இது வரைக்கும் என்கிட்ட நிறைய வாட்டி லவ் யூ சொல்லியிருக்க, ஆனா நான் உன்கிட்ட ஒரு வாட்டி கூட லவ் யூ சொன்னதில்ல, மனசு விட்டு சொல்லணும்னா என் பொண்டாட்டியால தான் உன்கிட்ட நான் பேசினேன், அவ என்ன டெஸ்ட் பண்றதுக்காக தான், அவ மேல நான் எவ்வளவு ட்ரூவா இருக்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உன்கிட்ட பேச வச்சா, அப்பெல்லாம் என் மேலதான் ஒத்துக்கிறேன், ஆனா இது சொல்லாம இத்தனை நாள் உன் கூட நான் பழகுனது உன்னை ஏமாத்துற மாதிரி தோணுச்சு, அது இல்லாம இப்ப நீ ஒரு பெரிய முடிவு எடுக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, நாளைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் இதை நான் உன்கிட்ட சொல்றேன், ஒரு ஓரத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா நம்ம இப்ப பழகுறதே தப்பு தான், அதனால நம்ம
நம்ம இந்த நொடிய எல்லாத்தையும் முடிச்சுப்போம் அப்படின்னு இது வரைக்கும் அவரு நடந்த எல்லா உண்மைகளையும் அங்க நம்ம ஹீரோயின் கிட்ட வெளிப்படுத்துறாரு. இதை கேக்குற டியாசாக்கும் பயங்கர ஷாக் ஆகி, இப்படி இந்த வாத்தியார் நம்மள மோசம் பண்ணிட்டாரே, ஏமாத்திட்டாரே, அவர் மனைவிய நம்ப வைக்கிறதுக்காக அவர் மனைவி சொன்னதுக்காகவே பழகிருக்காருன்னு சொல்லி அப்ப அந்த லவ் எல்லாம் ஃபேக்கா அப்படின்னு உடஞ்சு போய் அந்த இடத்துல இருந்து அவங்க அழுதுகிட்டே கிளம்புறாங்க. இப்ப அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோயின் டியாசா அந்த வாத்தியார நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரோட மனைவியோட பைக்ல போறப்பெல்லாம் அவங்களுக்கு செம்ம எரிச்சல் ஆகுதுங்க. ஒரு கடத்துல தன்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல டியூஷன்ல, அந்த பொண்ணு கிட்டையும் தான் இந்த வாதியார லவ் பண்ணதையும், அதுக்கப்புறம் லைப்ரரியில போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி இப்படி ஜாலியா இருந்த எல்லா விஷயத்தையும் அவங்க ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்ல, டி என்னடி பண்ணி வச்சிருக்க, இப்படி ஒரு வேலையா பண்ணி வச்சிருக்க, அந்த வாதியாருக்கு அறிவு இருக்கா இல்லையா, எதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணான்ற மாதிரி சொல்ல, நான் லவ்ல இது எல்லாத்தையும் பண்ணிட்டேன், அவருக்கும் என் மேல லவ் இருக்குன்னு தெரியும், ஆனா திடீர்னு அவரு மனைவிக்கு துரோகம் பண்ற, மனைவியை விட்டு வர முடியாது, பேனிக் அட்டாக் ஆகுதுன்னு நிறைய விஷயத்த சொல்லிட்டு இதுக்கப்புறம் பார்க்க வேணான்னு சொல்றாருடி, என்னால அவர் இல்லாம இருக்க முடியாது, நீ தாண்டி எப்படின்னா அவர் கூட சேர்த்து வைக்கணும்ன்ற மாதிரி பயங்கரமா கதறி அழுகுறாங்க. அதே வேளையில இங்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரப்போ அவங்க மனைவி இருக்காங்கல்ல, அவங்க கூட பயங்கரமான சண்டை வருதுங்க. இப்பெல்லாம் உன்னோட சட்ல இருந்து அந்த சென்ட் வாசம் வந்துகிட்டே இருக்கு, நீ என்னை ஏமாத்துற, அந்த பொண்ணு கூட அதிகமா சுத்துற, ஆமா நான் தான் அந்த பொண்ணு கூட போ பேசு பழகுன்னு சொன்னேன், ஆனா மொத்தமா போன்னு சொன்னா என்னை இப்படி ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி திரும்பி அவங்களுக்கு உடம்பு முடியாம போக, அப்பதான் நம்ம ஹீரோவுமே நான் அந்த பொண்ணு கூட பேசின பழகுன லவ் பண்ண எல்லாம் உண்மைதான், ஆனா நேத்து அது எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டிட்டேன், அந்த பொண்ணு கிட்ட நீ வேணான்னு சொல்லிட்டேன், எனக்கு என் மனைவி தான் முக்கியம்னு சொல்லிட்டேன், எனக்கு நீ மட்டும் தாண்டா முக்கியம், ஒருவேளை உனக்கு சந்தேகம் இருந்தா என்னோட போனை எடுத்து அந்த பொண்ணுடைய நம்பரை பிளாக் பண்ணிடு, இதுக்கப்புறம் நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன்ற மாதிரியா அவர் சொல்றாரு. அப்படி அவரோட மனைவியும் அவங்க போனை எடுத்து போன்ல இருக்கிற நம்ம ஹீரோயின் டியாசாவோட நம்பரையும் பிளாக் பண்றாங்க. அதே வேளையில டியாசாவும் அழுதுகிட்டு அந்த வாத்தியார் கிட்ட இன்னொரு வாட்டி பேசிடலான்னு சொல்லி போன் பண்ணா நம்பர் பிளாக் பண்ணப்பட்டதை அவங்களும் உணர்றாங்க. என்னதான் இப்ப நம்ம ஹீரோ அவங்க மனைவியோட சேர்ந்து இதுக்கப்புறம் நீதான்னு சொல்லி வாழ்ந்தாலும் அப்பப்போ இந்த டியாசாவோட பானிபூரி சாப்பிட்டது, அவங்க பேசி சந்தோஷமா பழகுன எல்லா விஷயமும் ஞாபகம் வந்து போதுங்க. ஹீரோயின் டியாசாவோட அம்மாவும் அவங்க எக்ஸஸ் பண்ண பார்த்து ஒரு வழியா அந்த 4 லட்சம் ரூபாவை கையில வாங்க, ஆனா அவங்க எக்ஸஸ் பண்ணோ நீ கல்யாணம் பண்ணிருக்கிற சமயத்திலேயே இப்படிதான் இருந்த, இப்பயும் பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குறல அப்படின்ற மாதிரி ரொம்ப மட்டம் தட்டி பேசுறாரு. அதுல அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. நான் ஒன்னும் பிளாக்மெயில் பண்ணல, இந்த காசை வாங்கல, நான் லோன் வாங்கியாச்சு, எப்படின்னா பியூட்டி பார்லர்ல மீட் எடுக்கலாம்னு சொல்லி பேங்குக்கு போய் லோன் கேட்டு வர சமயத்துல தான் நீ என்ன பார்த்து இந்த 4 லட்சம் ரூபாவை நீ எனக்கு கொடுக்கறன்னு வாக்கு கொடுத்த, நீயே வந்து வாக்கு கொடுப்பியா, அதுக்கப்புறம் போனை எடுக்காம என்ன அவாய்ட் பண்ணனா என்ன பண்றது, அதனால்தான் உன்கிட்ட காசு கேட்டேன், நீ எவ்வளவு சீப்பா நினைச்சுக்கிட்டுலாம் ஒண்ணு இந்த காசை கொடுக்க தேவையில்ல, உன் காசை நீயே வச்சுக்கோ, 17 வருஷமா நீ இல்லாம சர்வை பண்ண என்னால இந்த காசுக்கு போயா நீ தேவைப்பட போறன்னு சொல்லிட்டு அங்க நம்ம டியாசாவோட அம்மா ராஷ்மிகாவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க நம்ம ஹீரோ ராத்திரி அவங்க மனைவிய நெருங்கி வரப்போலாம் அவருக்கு அந்த டியாசா ஞாபகம் தாங்க வருது. அதனால மனசுல டியாசாவை நினைச்சுக்கிட்டு இங்க வீட்டுல அவங்க மனைவியோடையும் வாழ முடியாம தவிக்கிறாரு. இப்படி ஒரு வேலையில தான் இந்த வாதியார் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் டியாசா ஒரு நாள் அந்த வாதியாரோட வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு காலிங் பெல் சவுண்டு கேட்க வாதியாரோட மனைவிய வந்து கதவை திறக்க டியாசா வந்து நிக்கிறாங்க. டியாசாவை போட்டோல பாத்துருப்பாங்கல்ல, என்னடா இந்த பொண்ணு இங்க வந்துட்டான்ற மாதிரி வாதியாரோட மனைவி தயங்க, எனக்கு பாத்ரூம் யூஸ் பண்ணும் யூஸ் பண்ணிக்கலாமான்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறாங்க. வாதியாரோட மனைவியும் அவங்க பாத்ரூமை யூஸ் பண்ண சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு அங்க சொல்லாம கொள்ளாம கிளம்பிடுறாங்க. எங்க போன இந்த பொண்ணுன்னு சொல்லி அந்த பாத்ரூம் கதவை திறந்து பார்க்கும் போதுதான் வாதியாரோட மனைவி அந்த பாத்ரூம் கண்ணாடியில ஒரு 7 லிப்ஸ்டிக் கரை இருக்கிறத பாக்குறாங்க. அப்பதான் அதுக்கு பக்கத்துல ஒரு லெட்டர் மாதிரி இருக்குங்க. அதுலயும் நீங்க கொடுத்த இந்த 7 விஷயத்த நான் உங்களுக்கே திருப்பி கொடுக்கறேன், குட் பை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு எழுதிருக்க. அப்பதான் தான் புருஷன் அந்த பொண்ணை காதலிக்க மட்டும் செய்யல, இந்த மாதிரி வேலைகளும் சிலர் பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க மனைவிக்கு தெரிய வருது. ராத்திரி அவங்க கணவர் வீட்டுக்கு வந்ததும் யோ என்னையா வேலை பண்ணி வச்சிருக்க, இதெல்லாம் உண்மையானு கேட்க அவருமே அந்த இடத்துல லைப்ரரியில இது தெரியாம நடந்துருச்சுன்ற மாதிரி உண்மையை ஒத்துக்க, ஐயையோ நானே என்னோட கணவரை இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி விளையாட்டுக்கா இதெல்லாம் பண்ணி கடைசியில என்னோட தாலியே பறிபோற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேனே, ஐயோ என் கணவரை இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல பாத்துட்டேனேன்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோவுடைய மனைவி கதறி அழுகுறாங்க. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோ பயங்கரமா கோவப்பட்டு நேரா இந்த டியாசாவை வந்து பார்க்க, ஹீரோவை ரொம்ப நாளுக்கு அப்புறம் டியாசா பார்க்கறதுனால அவங்களும் சந்தோஷப்பட, எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போவன்ற மாதிரி அவர் சண்டை போடுறாரு. ரோட்லயே நம்ம டியாசாவை அசிங்கப்படுத்துறாரு. நீ உண்மையா என்ன லவ் பண்ணியிருந்தனா இதை நீ புரிஞ்சுப்ப, நான் எதுக்கு உன்னை அவாய்ட் பண்ண, நான் ஏன் வேணான்னு சொல்றேன், நான் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்படி பண்றேனா என்ன முறை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அந்த நடு ரோட்லயே நம்ம டியாசாவை அந்த வாதியார் அரைஞ்சிடுறாருங்க. டியாசா அதுல பயங்கரமா கோவப்படுறாங்க. இன்னொரு வாட்டி என் வாழ்க்கையில நீ வரவே கூடாதுன்ற மாதிரியும் அந்த வாதியார் டியாசாவை பார்த்து
சொல்ல இப்போ டியாசாவும் அந்த இடத்துல என்னையே வேணான்னு சொல்றியா, நான் யாருன்னு காட்டுறன்ற ஒரு கோவத்தோட அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அப்படி ரூம் கதவை சாத்திக்கிட்டு டியாசாவும் கதறி அழுதுகிட்டு இருக்க டியாசாவோட அம்மா ராஷ்மிகாவும் வந்து என்னாச்சுமான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதாங்க இவங்க அந்த கதையையே மாத்துறாங்க. என்னோட டியூஷன் வாதியார் இல்லமா, அவர் ரொம்ப மோசமானவருமா, என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாருமா, யாருமே இல்லாத சமயத்துல என்ன தப்பா என்னென்னவோ பண்றாருமா, என்னால இதெல்லாம் பொறுத்துக்க முடியலமான்ற மாதிரி கதறி அழுக இப்ப இவங்க போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்படி இப்ப போலீஸ்காரங்களாம் வந்து இந்த வாதியார வீட்டுல இருந்து தரன்னு இழுத்துட்டு போக இத பாக்குற இந்த வாதியாரோட மனைவி சொந்தக்காரங்கன்னு சொல்லி யாருக்கும் ஒன்னும் புரியலைங்க. முக்கியமா வாதியாரோட மனைவி சந்திரா, நம்மளால்தான் நம்ம புருஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது, நம்ம மூடிக்கிட்டு அப்பயே சும்மா இருந்தா இது எவ்வளவு தொலைவு வந்திருக்குமான்ற மாதிரிலாம் கதறி அழுக இப்ப அந்த வாதியார்கிட்டையும் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்க பயங்கரமா விசாரிக்கிறாங்க. எதுக்காக உன்னோட மாணவியே நீ இப்படி பண்ணணும்ன்ற மாதிரிலாம் கேட்க, ஆனா வாதியார் எதுக்கும் பதில் சொல்லாம அமைதியா இருக்காருங்க. என்னதான் ஆனாலும் நம்ம ஹீரோயினை இந்த வாதியார் ட்ரூவா தாங்க லவ் பண்ணிருப்பாரு. நம்ம ட்ரூவா தானே லவ் பண்ணோம், அவ லவ் பண்ணதுனால தானே லவ் பண்ணோம், நம்ம மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் அவளால கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு அவரு மனசு ஒரு மாதிரி நொறுங்கி போகுதுங்க. அப்படி ஒரு வேலையை தான் ஹீரோயின் டியாசாவுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களும் எதுக்காக இந்த பொண்ணு நம்ம வாதியார் மேல இப்படி ஒரு குற்றத்தை சுமத்தனா, இவதான வாண்டடா போய் லவ் பண்ணா, இவ மேல தப்ப வச்சுக்கிட்டு எப்படி இந்த வாதியார் மேல தப்ப சொல்லலாம், நம்ம உண்மையை சொல்லி ஆகணும்னு சொல்லி நேரா இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க வராங்க. அப்படி வாதியார் மேல தப்பு இல்ல, ஹீரோயின் டியாசா மேலதான் எல்லா தப்புன்ற மாதிரி போலீஸ் கிட்டையும் சொல்றாங்க. இது மூலயமா இப்ப இந்த கேஸும் கொஞ்சம் அடங்கி அந்த வாதியாருக்கும் ஜாமீன் கிடைக்குதுங்க. இப்ப இந்த சம்பவத்தினால 3 விஷயங்கள் நடக்குது. ஒண்ணு, என்னதான் இந்த கேஸ்ல இந்த வாதியார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாலும் அவர் நிரபராதி தான், அவர் மேல பொய்யான குற்றச்சாட்டு தான் வந்ததுன்ற மாதிரி இருந்தாலும் ஒரு பொண்ணு கேஸ்ல உள்ள போயிட்டு வந்துட்டான்பா, அவரோட மாணவிக்கே இந்த வாதியார் இப்படி பண்ணிட்டாம்பான்னு சொல்லி அந்த வாதியார ஊருக்குள்ள ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் மூஞ்சில கருப்பு கலர் பொடியெல்லாம் தடவி விட்டு அவரை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டியாசா ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி வாதியாரியா உள்ள அனுப்பிட்டான்னு சொல்லி டியாசாக்கும் ஊருக்குள்ள கெட்ட பேர் வருது. அவங்களும் இப்போ அவங்களோட தவற நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு வேளையில இந்த வாதியாரும் டியாசா கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயத்த தாங்க சொல்றாரு, நான் இப்பவும் உன்னை ட்ரூவா தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படி பண்றதுனால தான் நீ என் மேல பொய்யான குற்றச்சாட்டு வச்சதை கூட நான் ஜெயில சொல்லாம அமைதியா இருந்தேன், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அதை சொல்லனா நான் காலத்துக்கும் ஜெயிலே இருந்திருப்பேன், அந்த காதல் உண்மை, இதுல யார் மேல தப்பு யார் மேல சரியில்லை என்னால சொல்ல முடியல, ஆனா நீ என்ன இந்த ஊரார் முன்னாடி இப்படி ஒரு பேரை வாங்கி இதுக்கப்புறம் நான் எப்போ வாழ்ந்தாலும் அவமானத்தோட வாழ வேண்டிய சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்தல, இப்பதான் நீ என்ன எப்படி லவ் பண்ணிருக்கன்ற மாதிரி புரியுதுன்ற மாதிரி அவர் முகத்துல இருக்கிற அந்த கருப்பு கலர் பொடிய அங்க நம்ம ஹீரோயின் டியாசாவோட முகத்திலையும் தடவிட்டு அவர் அங்க இருந்து சோகமா கிளம்ப இதுல டியாசா இன்னமும் உடஞ்சி போறாங்க. அந்த வாதியார இப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோமே, எப்படி இருந்தாலும் அவரை நம்ம ட்ரூவா தானே லவ் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப கலங்குறாங்க. இப்படி ஒரு வேலையில தாங்க இப்ப நம்ம ஹீரோ ரொம்ப நொந்து போய் அவர் மனைவி கிட்டையும் போக முடியாம அவர் காதலி கிட்டையும் போக முடியாம இந்த சோகத்தோட அவமானத்தோட ரோட்ல நடந்து போக அப்போ ஒரு லாரி இடிச்சு அவர் அந்த இடத்துலயே இறந்து போறாருங்க. இப்ப இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கும் இந்த வாதியாரோட மனைவிக்கும் தெரிய வருது. 2 பேரும் நொறுங்கி போறாங்க. நம்ம ஹீரோயின் எல்லாத்துக்கும் நம்ம தானே மூல காரணம், நம்மளால தானே நம்ம கணவருக்கு இப்படி ஒரு நிலைமை அந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்லி அங்க அவங்க தூக்க மாத்திரையை எடுத்துக்கிட்டு அங்க அவங்களோட வாழ்க்கையை அவங்க முடிச்சுக்க, இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் டியாசாவும் இதுக்கப்புறம் அவரே இல்லாத வாழ்க்கையில அவருக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திட்டு அவரோட வாழ்க்கையை நம்ம இப்ப அழிச்சிட்டு அவரு இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல நம்ம வாழணுமா, நம்மளும் இறந்து போவோம்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கடத்துல அவங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ அப்படி இங்க தவறான ஒரு காதல்னால 3 பேருமே அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. சோ காதல் யாருக்கு வேணா யார் மேல வேணா வரலாம், அது தப்பு இல்ல, ஆனா கல்யாணம்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சத்த பொத்திக்கிட்டு ஒரு காதலோட வாழ்றதுதான் கரெக்டான விஷயம். அப்படி அதை தாண்டி அங்க இங்கன்னு போனா உங்களை மட்டும் அது பாதிக்காது, உங்களை சுத்தி இருக்கவங்களையும் இது பாதிக்கும் அப்படின்றத இந்த கதையில ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க. சோ இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு எதுனா படம் எக்ஸ்பிளைன் பண்ணும், ரொம்ப வித்தியாசமான மூவி எதனா இருக்குப்பா அதெல்லாம் நீங்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த மூவி பேரையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ கைஸ்.